வாழ்த்துக்கள், நீங்க பிறந்துட்டீங்க. பெரிய ஆரவாரம் இல்ல, கொண்டாட்டம் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல. அமைதியான குழப்பமான அடர்த்தியான மூங்கில் காட்டுல ஒரு இருட்டான குகையில வீரமான புலிக்குட்டியா பிறந்திருக்கீங்க. வீரம் வரத்துக்கு இன்னும் சில வாரங்கள் ஆகும். முதல்ல கண்ணு திறக்கணும், அப்புறம் நடந்து பழகணும், அது வரைக்கும் உயிரோட இருக்கணும். அப்புறம்தான் வீரம் விடாமுயற்சி எல்லாம். ஏன்னா நீங்க பிறந்திருக்க இடம் ஒன்னும் நித்யானந்த ஆசிரமம் இல்ல. உஜால் பண்றதுக்கு ஒவ்வொரு நொடியும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிக கொடூரமான காடு. எப்பவும் ஏதாவது ஒண்ணு உங்களை கைமா பண்ண காத்திருக்கும். முக்கியமா பாம்புகள், சிறுத்தைகள், குள்ள நரிகள், அப்புறம் வளர்ந்த ஆண் புலிகள்னால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. காட்டுல புலிகளோட எண்ணிக்கைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுல வளர்ந்த ஆண் புலிகளோட பங்கு ரொம்ப அதிகம். எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி பிறந்த குட்டிகளை கொள்றது, அப்புறம் கால்குலேட்டர் வேலை செய்யலன்னு சொல்லி மறுபடியும் குட்டி போட வைக்கிறது, கொஞ்சம் கூட சுயநலமோ சொந்த வெறுப்போ இல்லாம ஒரு பொது சேவையாவே பண்ணிட்டு இருக்குங்க. உங்க கூட சேர்ந்து இன்னும் 2 குட்டிகள் பிறந்திருக்கு. பெருசா ஒன்னும் சிறப்பில்ல. அப்படியே ஒரு ஓரமா அட்மாஸ்பியர்ல வச்சுக்குவோம். உங்க உடல் சுமாரா 12 இன்ச்சு உயரத்துல கோடு போட்ட பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. அடுத்த சில நாட்கள் காரணமே இல்லாம கத்துறது, வயிறு மூட்டை பால் குடிக்கிறது, மணிக்கணக்கா தூங்குறது, தூங்கி எழுந்து மறுபடியும் கத்துறதுன்னு பொழப்பு டைம் லூப்ல போகுது. 2 வாரங்கள் அப்புறம் கண் விழிக்கிறீங்க. மெதுவா நகர தொடங்குறீங்க. முன்னாடி போறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஆனா ரிவர்ஸ் கியர் தான் ஒர்க் ஆகல. இவன் வேற கொஞ்சம் கூட டிரைவிங் சென்ஸே இல்லாம. தள்ளி போடா, உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா? வீடியோவை முழுசா பார்க்க கார்ட்டூன் 11 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.